செம்மையா போர் அடிக்குதே, பேசாம பிரியாணி ஆர்டர் பண்ணிடுவோமா? இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இப்போ நான் பண்ண மாதிரியே ஆர்டர் போட்டு சாப்பிட நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு வேளை நீங்க அப்படி பண்ற ஆளா இருந்தீங்கன்னா we need to talk brother. First of all, ப்ராப்பர் ஈட்டிங்க்கும் மைண்ட்லெஸ் ஈட்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பரா சாப்பிட்றது எந்த மாதிரினா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக பிளாக்லேயோ யூடியூப்லேயோ நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கான்டென்ட் பார்க்குற மாதிரி. நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ்க்காகவும் பயாலஜிக்கல் பாடி ஃபங்க்ஷனுக்காகவும் நம்ம சாப்பிட்றது இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் மைண்ட்லெஸ் ஈட்டிங்னா மைண்ட்லெஸ்ஸாக இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி, பசிக்குதோ இல்லையோ போர் அடிக்குதுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான் மைண்ட்லெஸ் ஈட்டிங் அண்ட் இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதுவும் நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் சொல்லவே தேவையில்ல. சிப்ஸு மிக்சர்னு ஏதாச்சும் ஒன்று வீட்டில் எப்போயுமே இருக்கும். அது பத்தாதுன்னு எப்போ கேட்டாலும், ஈவன் கேட்கலனாலும் டீ கிடச்சிட்டே இருக்கும். டீனா சும்மா குடிப்போமா? கூடவே பிஸ்கெட் ஸ்நாக்ஸ்னு சாப்பிடுவோம். அண்ட் லட்டு பால்கோவான்னு ஏதாச்சும் வீட்டில் எப்போதுமே இருக்கிறது காமன் ஆயிடுச்சு. இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். எனக்கு தெரிஞ்சு அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் இதை மோசமாக்குறதுக்கு ஜொமேட்டோ, ஜெப்டோ, பிளிங்கிட், ஸ்விக்கின்னு நினைச்ச நேரத்துக்கு அன்ஹெல்த்தியாக சாப்பிட நிறைய ஈஸி ஆப்ஷன்ஸ் கையிலே இருக்கு. அண்ட் அவங்களோட ஆஃபர்ஸ்க்கும் நம்ம மயங்கி அதிகமாக வாங்கி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறோம். இதை தடுத்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரதுக்கு சாய்ஸ் இல்லை, இட் இஸ் ஒன்லி ஆப்ஷன். எப்போ புரியலனாலும் பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ண நான் சொல்கிற ஹைரார்க்கியில் சாப்பிடுங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு பசிக்கணும். போர் அடிச்சா சாப்பிட்றத சொல்லலை, ஆக்சுவலாக உங்களுக்கு பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும். ரெண்டாவது, எப்போ சாப்பிட்டாலும் உங்கள் மீலில் ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஃபைபர்னு நியூட்ரிஷியஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவே உங்களை ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஃபைனலி, எமோஷ்னலாக மைண்ட்லெஸ்ஸாக சாப்பிட்றது எப்போயாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் மட்டும் சாப்பிடுங்க. அந்த மாதிரி டைமில் இட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் போர் அடிக்குது, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமான்னு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் ஃபார் அ செகண்ட் அண்ட் திங்க். நம்மளுக்கு உண்மையாகவே பசிக்குதா இல்லை போர் அடிக்குதுன்னு சாப்பிட்றோமான்னு. ஒருவேளை உங்களுக்கு போர் அடித்தா சாப்பிட்றது தவிர நிறைய விஷயம் இங்கே பண்ணுறதுக்கு இருக்குது. ஒரு சின்ன வாக் போகலாம், ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம், ஏதாச்சும் புக்கை படிக்கலாம். அண்ட் இது உங்கள் போர்டமையும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஹெல்த்துக்கும் நல்லது. சும்மா உட்கார்றது கஷ்டமாக இருந்தாலும் அதை பண்ணுங்க. Try to cure your boredom and don't feed into it.